97, 98, 99, 1000. அப்பா 1000 முறுக்கு வந்தாச்சு. இக்கா வாங்கக்கா. அடி மொத்த ஆர்டரா 1000 முறுக்கு 1000 அதிர்ஷ்டம் சொல்லியிருக்காங்கல்ல, அதான் அவங்களுக்கு சின்னதா ஒரு வெளிடப்பா வாங்கி வைக்கலாம்னு இருக்கேன்டி. நல்ல விஷயம்க்கா, ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்றீங்க. அப்பதான் நாலு பின்ன நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு வருவாங்க. ஆமாண்டி, ஏன்னா ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்துக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல. நமக்கு அதிக லாபம் வேணாம், நம்மள நல்லா வச்சுக்கணும்னு வைக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் பத்தியா. அதான் ஒரு வெடிடப்பா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொன்னேன். சரிடி, இன்னும் அங்கே ஒரு 50 அதிர்ஷ்டம் தான் இருக்கு. கணக்கெல்லாம் சரியா இருக்கா? அக்கா கரெக்டா 1000 முறுக்கு வந்துருச்சுக்கா, அதிர்ஷ்டமும் கரெக்டா இருக்கு. சரி சரி, எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்ல போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வை. ஏன்னா மழை நேரமா இருக்கு, டக்குன்னு நமத்து போயிடும். சரிக்கா. வெறும் 1000னா 1000 மட்டும் வைக்காதடி, கூட ஒரு 5 முறுக்கு, கூட ஒரு 5 அதிர்ஷ்டம் வை. ஏன்னா 1 2 அடியில் உடையும் செய்யும், என்ன விடும். அதனால நீ என்ன பண்ற, எக்ஸ்ட்ராவா 5 முறுக்கு 5 அதிர்ஷ்டம் வச்சு விட்டுருடி. ரொம்ப கணக்கு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை நம்பி வரவங்களுக்கு நல்லதா செஞ்சு கொடுக்கணும், சரியா? ஏக்கா அதெல்லாம் பார்த்து பண்ணி விட்டுறலாம்க்கா, விடுங்க. சரி சரி, பரத்தால கொண்டு போய் வச்சிருடி. அப்படியே அந்த பொம்பளைக்கு ஃபோனை போட்டு வர சொல்லு. ஒத்த தான் நம்பர் எழுதி வாங்கினா, இருங்க அவகிட்ட கேட்டு ஃபோன் அடிக்கிறேன். அடியே என்னடி இதெல்லாம், வீட்டில் வேலையை பாருங்கடினா இன்னும் ஓயாம முறுக்கு அதிர்ஷ்டம்னு உட்காந்துருக்கீங்க. முடிஞ்சிச்சுன்னா எதுக்கு நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? தூங்கிட்டு கிளம்புங்க. வீடு வாசலாம் சுத்தம் பண்ணணும், போட்டது போட்டபடியே கிடக்கு. இன்னும் ஆர்டர் கீடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நேரம் போயிடும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு வீடு வாசலாம் கழுவி விடுங்க. அப்பயாவது பிடிச்ச பீடையெல்லாம் ஒளிதானே பார்ப்போம். நிலவிக்கு வர வர திமிர் அதிகமாயிட்டே போகுது. அக்கா இதெல்லாம் என்னால பார்க்க முடியலக்கா. சரி விடுடி, அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இன்னும் எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும், நம்ம இன்னும் வீட்டு வேலையை ஆரம்பிக்கல, அதான் கத்திக்கிட்டு போறாங்க. சரி விடு, நீ சீக்கிரமா போனை போட்டு வர சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்த பொருளை எடுத்துட்டு போக சொல்லு. நமக்கு வீடு வாசல்லாம் கழுவணும்ல அத்தா. சரிக்கா. சரி சரி, அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் பின்னாடி இருக்க ரூம்ல வைக்கிறோமா. அந்த அடுப்பு முறுக்கு அதிர்ஷ்டம்லாம் அடுக்கி வச்சிருக்கோம்ல, அங்கேயே இதையும் வைக்கிறேன், சரியா? சரிக்கா, நானும் ஒன்று எடுத்துட்டு போறேன், நீங்களும் ஒன்று எடுத்துட்டு வாங்க. இந்த வெடிடப்பாவையும் கொண்டு போய் அதோடய வச்சிருவோம், சரிக்கா? நல்லபடியா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. கையில காசு வந்தானே தீபாவளிக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துடணும். அடடடடா, என்ன அருமையான ஸ்வீட்டு, நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி அருமையான இருக்கு. அட நிம்மி, என்ன ஸ்வீட் சாப்பிட்ற? நாளைக்கு தானே தீபாவளி, அப்படியே இருந்தாலும் பொங்கல் எதுக்கு திடீர்னு இம்புட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்ற? ஐயோ, நமக்கு இன்னைக்கு தான் தீபாவளி. அந்த மல்லிகாவும் அவ தோழிகளும் சேர்ந்து இன்னைக்கு மொத்தமாக தலையில் துண்டை போட்டுட்டு உட்கார போறாளுங்க. அதை நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது இல்லை. அதான் நானே என் கையால் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பாரு. ஓ அதானே பார்த்தேன், என்னடா நிம்மி ரொம்ப சந்தோஷமா இருக்காளேன்னு. யாராவது கஷ்டப்பட்டாதானே உனக்கு சந்தோஷமே வரும். யோ என்ன கலாய்க்கிறியோ? என்ன நிம்மி, எம்பிட்டு பெரிய சாதனை பண்ணியிருக்க, நான் ஏன் உன்னை கலாய்க்கிறேன்? அந்த குண்டச்சி என்னையும் என்ன பாடுபடுத்தினா, இதுல அந்த உமா வேற வாயாது, இன்னைக்கு எல்லாம் வாயடைச்சு போயில நிப்பாளுக. எம்மா எம்மா வருது. எம்மா நாதாம்மா. என்ன உனக்கு தான் எல்லா பணமும் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு தொடர்ந்து எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. உன்னதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுன்னு சொன்னா இல்லையா? ஏம்மா இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே ஆன் பண்ணேன், அதான் போன் வந்துகிட்டே இருக்கு. இங்க உனக்கு மேல பணம் வேணும்னா கேளு, கொடுத்து தொலைகிறேன். ஆனா இன்னொரு வாட்டி அந்த போனை ஆன் பண்ண அவளுக்கு கால் பண்றதை அட்டன் பண்ண அம்பிட்டுதான். இந்த பணத்தை குடி. எப்பா 32 பல்லுல தெரியுது. நீ என்ன இது, நீ கொஞ்சம் பேசாம இருயா போ. இனிமே யாரு கண்ணிலையும் நீ படக்கூடாது, ஏன் கண்ணில் கூட படக்கூடாது. கிளம்பு. சொல்லிட்டீங்களக்கா, இனி 1 மாசம் இந்த பக்கமே வரமாட்டேன் பாரு. என்ன நீ இதெல்லாம், உனக்கு என்ன கூறு கெட்டு போச்சா? பணம் என்ன மரத்துல காய்க்குது? ஏற்கனவே அம்புட்டு பணத்தை தூக்கி கொடுத்த, இப்ப மறுபடியும் கட்டா தூக்கி கொடுக்குற. ஐயோ நம்ம பண்றது பெரிய விஷயா, இது மட்டும் நாளை பின்ன வெளியே தெரிஞ்சிச்சு, நம்ம கும்பலோட கைலாசம் தான் வந்து வெளுத்து விட்டுட்டு போயிடுவாளுங்க. எல்லாத்துக்கும் இவ ஒருத்தி தான் சாட்சி, இவளை நம்ம முழுசா மறைச்சிடணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் கொடுத்து சரி பண்ணி தான் ஆகணும். எது எப்பப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இவ இருக்கிற காசெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருக்கா? 50 ரூபா குடிக்க கிட்டாதான் தரமாட்டான். ஏக்கா எனக்கு மனசு ஒரே பதட்டமா இருக்குக்கா, அந்த பொம்பளை ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்குது. ஏன்டி இப்படி பதட்டப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் உமாலும் நெடுவாடியும் நேரில் போய் பார்க்க போயிருக்காங்கல்ல,
அதெல்லாம் கையோட கூட்டிட்டு வருவாளுங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. தொடர்ந்து போன் அடிக்கிறேன்க்கா. முன்னவாது ரிங் போச்சு, இப்போ ஸ்விட்ச் ஆஃப்ல வருது. அடி அதான் நானும் கிளம்புனா எல்லாம் வேலையா இருப்பாங்கல்ல, சார்ஜ் எதுவும் போட மறந்துருப்பாங்க. நீ கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. அந்த பொம்பளை நேரில் வந்தாதாக்கா எனக்கு உசுரே வரும். சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னோம். மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டிடும். அட எல்லாம் நல்லதுதான் உத்தரசா நடக்கும். நீ எதுக்கு கடந்து இம்புட்டு மனசு போட்டு குழப்பிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா அந்த போனை போட்டு என்கிட்ட ஒரு வாட்டி கொடு, நான் வேணா ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன். சரிக்கா இந்தாங்க. இந்த நம்பர் தானே? 429 முடியுது அதானே? ஆமாக்கா அந்த நம்பர் தான். ரிங்கு போதா எடுக்கிறாங்களா? இரு என்ன வீட்லைக்கு அப்பால இருக்குன்னு வருதுடி. ஐயோ என்னக்கா இது, ரொம்ப நேரம் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இப்போ தூரமாக இருக்காங்கன்னு வருது. அடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஒவ்வொரு நேரம் போன ஒவ்வொரு மாதிரி சொல்லும், அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. பக்கத்து ஊர் தானே, இரு போனவளுக்கு வந்துருவாளுங்க. அடியே மல்லிகா, இங்க என்னடி பண்றவ? இந்த வந்துடுறேன். ஏண்டி வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், வீடு ஃபுல்லாக முறுக்கு அதிசயத்தை அடுக்கி வச்சிருக்கீங்க. எப்போ இதெல்லாம் எடுத்து கொடுத்து விடுவீங்க? அக்கா இன்னும் சத்த நேரத்தில் எடுத்து கொடுத்துருவோங்க. ஆர்டர் கொடுத்தவங்க ஃபோன் எடுக்கல, அதான் நேரில் பார்த்து கூட்டிட்டு வரலான்னு நெடுவாளியும் உமாவும் போயிருக்காங்க. வந்தோடனே கொடுத்து விட்டுருவோம். ஓ அப்படியா? ஆர்டர் கொடுத்த பொம்பளை ஃபோன் எடுக்கலையா? சரியா போச்சு போ. நீங்க தான் இளவு காத்த கிளிக்கணக்கா உட்காந்துக்கிட்டு கிடக்கணும். அவ உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு போறா பாரு. இப்போ இல்லைக்க, அவங்க ஆர்டர் கொடுத்தவொடனே வரேன்னு சொன்னாங்க. நாங்க தான் சாயங்காலத்துக்கு வேணா வாங்கன்னு சொன்னோம், அதனால வரல. ஃபோன் வேற எடுக்க முடியலையா, அதான் எங்களால தகவல் சொல்ல முடியல. ஏண்டி நீ எத்தனை மணிக்கு வர சொன்ன? ஒரு 5லேருந்து 6க்குள்ள வர சொன்னேன். ஐயா மணி 7 ஆக போகுது, இன்னும் வரலனா இதுலயே உங்களுக்கு புரிய வேணா? அவ உங்களை ஏமாத்திட்டு வேற எங்கேயோ வாங்க போயிட்டா. ஏம்மா இன்னும் இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன நெசத்தை தான் சொல்றேன், எனக்கு எப்பவே தெரியும். அவன் மூஞ்ச பாக்குறப்பயே கொஞ்சம் எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. நான் சொல்றதை யாரு கேக்குறீங்க? சொல்ல கேட்காம ஆர்டர் எடுத்தீங்க, இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு உட்காந்துட்டு கிடைக்கீங்க. அதெல்லாம் கொடுத்து ஆர்டர் எடுக்க எல்லாம் வருவாங்க. ஆமாண்டி வருவா. ஏண்டி அவ கூடுதலா 2 ரூபாய்க்கு ஒன்ட்ட முறுக்கு கேட்டப்பே எனக்கு சந்தேகம் தான். இவ எங்க வரப்பாரா? அங்க முறுக்கு அதிர்ச்சோம்னு தீபாவளி நேரம் எல்லா பக்கமும் தான் வித்துக்கிட்டு கிடக்கு. இதுல உன்னை தேடி வந்து பக்கத்து ஊருக்காரி ஆர்டர் கொடுக்குறாளாம். இப்பவே நீ புத்திசாலித்தனமா வேணான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வந்த வரைக்கும் லாபம்னு இழுத்து போட்டுக்கிட்டு வீட்டு வேலையை கூட இன்னும் பார்க்காம கிடக்க. என்னத்து சொல்ல போச்சு, உங்களுக்கு மொத்தமா நாமத்தை போட்டுட்டு போயிட்டா. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் நல்லபடியாக நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். பார்க்க தானே போகிறேன் நீங்கள் என்ன லட்சணமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னு. உங்கள் முறுக்கையும் அதிர்சத்தையும் தூக்கி கடைசியில் குப்பையில் தான் போடணும்னு நினைக்கேன். என்னம்மா ஆளும் தெரியாமல் காலை விட்டா குத்துதே குடையுதேன்னு உட்காந்து தான் இருக்கணும். என்னத்த சொல்ல தேடதான் உமாவும் நெடுவாளையும் போயிருக்காங்கல்ல, கையோட கூட்டிக்கிட்டு தான் வருவாளுங்க. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். வந்துட்டாளுங்கல்ல, எங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலுங்க, இடத்தையும் காணோம். அடா உமா வந்துட்டியா? நான் கூட நீங்க போனே எடுக்கலாம்னு பத்திரி போயிட்ட முடி. உமா நீ வருவன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். கையோட இந்த பொண்ணை கூட்டிட்டு தானே வந்திருக்க, எங்க ஆளை காணோம்? வாசல்ல இருப்பாளோ? உள்ள வர சொல்ல வேண்டியதானடி, இன்னும் எதுக்கு வாசல்ல நிக்க வச்சுக்கிட்டு? செத்து தள்ளு, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஏக்கா செத்த நில்லுங்கக்கா. எதுக்கடி நிக்க சொல்ற? ஏக்கா நெடுவலி கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்குல்ல. ஏக்கா நம்ம மோசம் போயிட்டோங்க. என்னடி என்னாச்சு? அக்கா அந்த பொம்பளைய தேடி போனோமா, அவங்க அங்க இல்லக்கா. ஏடி சரியா தேடினீங்களா? புது ஊருங்கிற வசி உங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்க போகுது. அட்ரஸ்ல கரெக்டா தானே கொடுத்துருந்தாங்க. ஆமாண்டி, தெரு நம்பரு, வீட்டு நம்பரு, தெரு பேரு, பின்கோடு வரைக்கும் கரெக்டா தானே கொடுத்துட்டு போச்சு அந்த பொண்ணு. அட வசந்தி, அப்படி ஒரு அட்ரஸே இல்லையா அந்த ஊர்ல? அப்படி ஒரு தெருவும் இல்லையா, அட்ரஸும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொம்பளைங்க எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா போச்சு, நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. இதுல எனக்கு ஒண்ணு ஆச்சரியத்துக்கு இல்ல, உங்க எல்லாரையும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு போயிட்டா. போதுங்கிற மனசு இல்ல உங்களுக்கு. வர வர வந்த வரைக்கும் லாபம்னு எல்லாத்தையும் எழுத்து போட்டுக்கிட்டு தெரிஞ்சிங்க. அதான் மொத்தமா ஆண்டவனா பார்த்து ஆப்பு வச்சுட்டான். இனிமேலும் அவ வருவான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏக்கா இப்ப என்னதாக்கா பண்றது? என்ன பண்றது? எல்லா முறுக்கு அதிர்ஷ்டத்தையும் தூக்கி குப்பையில கொட்டிட்டு போய் வேலையை பாருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல இருக்கிற முறுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் என் வீட்டை விட்டு வெளியே போகணும். அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இனிமே என் வீட்டுல எதுக்கும் இடம் கிடையாது, பண்ண வரைக்கும் போதும். சிலர்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க, பட்டு தான் திருந்துவாங்க. நீங்களாம் 2வது ரகம். வானத்து மேல பறக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் வலிக்கு விழுவணும். ஒரே நல்ல கோடீஸ்வரியாகி கோட்டையை பிடிக்க போறாளுங்களாம். வந்துட்டாளுங்க.